பாருங்க மக்களே, இதுதான் நம்மளுடைய குட்டி வாட்டர் ஆப்பிளு. நல்லாவே காய் வந்து வச்சிருக்கு. இந்த டைம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அப்படியே போனீங்கன்னா நம்மளுடைய பப்பாளி பழமும் வந்து காய் வந்து வச்சிருச்சு. பழம் வைக்கிற சீசன் தான் இருக்குது. இது ஃபுல்லாமே பிஞ்சு வச்சிருக்கு. இப்போ இன்னமும் பூவும் வந்து வச்சிருக்கு. பூவும் வந்து ஓரளவுக்கு வந்து வச்சிருக்கு இன்னும் கொஞ்சம். அடுத்தது வந்து நம்மளுடைய மாங்காய் மரம் தான் எப்போ காய் வைக்குன்னு சொல்லிட்டு ஆவலோட காத்துட்ருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே கூட 1 வருஷம் ஆகும் தான் அது காய் வைக்க. நம்மளுக்கே தெரியும். அடுத்தது நம்ம கொய்யா மரத்தில் வந்து இந்த கொய்யாக்காய் பாதி காலி பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எங்கேயோ ஒன்று இருக்குது. சரி, கொய்யா பூவை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மக்களே. அது வந்து சூரிய வெளிச்சம் ரொம்ப அழகாக இருக்கும். அது பார்க்க செம்ம ஒயிட்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு கொய்யாக்காய் இருக்குது. பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அது நம்ம சாப்பிட்ற வேண்டியது தான். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நேச்சுரல் வந்து ரொம்ப அழகாக போடுவோம். நீங்கள் வேறு எதனா போடணும்னு சொன்னாலும் நாங்கள் அதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்புறம் தக்காளி செடி வந்து காய் வச்சிருக்கு. இன்னொன்று வந்து நம்மளுடைய பெரிய தக்காளி வெயில் சல்லுன்னு வந்தது. அப்படியே சரி நான் கைனி காமிச்சிடலாம் இன்னைக்கு வந்துட்டேன் காலையிலே. இது வந்து கேழ்வரகு விளைய வச்சுருக்கோம். அடுத்ததாக அப்படியே போயிட்டே இருந்தேன். அந்த செடிங்களெல்லாம் வந்து ரோஸ் செடி வந்து மொட்டு வச்சுருக்கு. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே போனால் பாவக்காய் செடியும் வந்து பூ எடுத்துருக்கு. அப்படியே வந்தால் என்ன ஒரு சந்தோஷம், அவரை செடியும் வந்து நல்லாவே வந்து பூ வந்து இப்போ எடுத்துருக்கு. அடுத்தது சாத்துக்குடி மரமும் வந்து நம்மளோட பூ வந்து எடுத்துருக்கு. ஏன் இங்கே ஃபோட்டோ வந்து இது மாதிரி தெரியுதுன்னா வெய்ய காலையிலே சுரின்னு வரவே அது மாதிரி இருக்குது. ஆப்பிள் செடி வந்து இப்போ நல்லா துளிர் விட்டுருக்கு. சூரியனில் காட்டும் அப்படியே கிளார் அடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இது வந்து புதினா வந்து நல்லா துளிர் விட்டு வந்துருக்கு. இந்த பாருங்கள். அப்படியே அங்கே வந்து போனால் ரோஸ் செடி வந்து நல்லா துளிர் வச்சுருக்கு. மொட்டு வைக்க போகுது. சுரக்காய் வந்து பெருசாக ஆகலை. இப்போ தான் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. இது நல்லா 2 குழம்பு ஆகிற அளவுக்கு வந்து இது வந்து பெருசாக ஆகும். அப்படியே இப்படி போனால் நான் வந்து இந்த குடத்துலேயே வந்து கொஞ்சமாக வந்து மீன் வளர்த்துட்டு இருந்தேன். அது இப்போ தான் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு கிணத்துல வந்து மக்களே, இந்த அணில் குட்டிங்க, இந்த குருவிங்க எல்லாம் கம்முனே இருக்க மாட்டேங்குது மக்களே. அது வந்து சும்மா விளையாட்டுக்கு